So hi, UFC 317 got over and ரிசல்ட்ஸ்லாம் நம்ம நினச்ச மாதிரியே தான் போச்சு. என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே நடந்தாலுமே இட்ஸ் ஸ்லைட்லி டிசப்பாயிண்டிங் டு சி பிகாஸ் சார்ல்ஸ் வெரா குட் ஹவ் டன் ஸ்லைட்லி பெட்டர். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி த ஃபர்ஸ்ட் ஃபைட் இஸ் பிட்வீன் பேட்டன் டால்பர்ட் vs ஃபிலிப்பே லீமா. ஸோ இதில் பேட்டன் டால்பர்ட் ஒன் பை யுனானிமஸ் டெசிஷன். pretty impressive பிகாஸ் அவரோட கடைசி ஃபைட்டில் ஹீ லாஸ்ட். பட் அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி வாஸ் ஆக்சுவலி அன் அன்டிஃபீட்டட் ப்ராஸ்பெக்ட். ஸோ அவரோட லாஸ்ட் ஃபைட் தோற்ற உடனே பீப்புள் வேர் ஸ்டார்டட் டவுட்டிங் ஹிம். ஹீ ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் டு பி குட் அகேன். தட்ஸ் குட் ஃபார் ஹிம். அண்ட் அடுத்த ஃபைட் த ஃபன் ஃபைட் பிட்வீன் பெனியல் டேரியூஸ் vs ரெனாட்டோ மணி மொய்கானோ. இதில் பார்த்தீங்கன்னா பெனியல் டேரியூஸ் ஒன் சர்ப்ரைசிங்லி பிகாஸ் நான் ரெனாட்டோ மொய்கானோ தான் ஜெயிக்க போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பெனியல் டேரியூஸ் கேம் இன் கிளட்ச் அண்ட் ஒன் த மேட்ச். இத்தனைக்கும் ஒரு ரெனாட்டோ மொய்கானோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் he got a knockdown on Beneil Dariush, but இருந்தாலுமே Beneil Dariush came on top at the end. So that's good for him. என்ன சொல்கிறது, he still proved to be a good fighter now. அடுத்த matchup, the fight of the day அப்படின்னு சொல்லலாம். And that was between Brandon Royval vs Joshua Van. வாட் அ ஃபைட். ஸோ இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளே பாருங்கள். அவ்வளோ ஆக்சுவலி ஃபைட் நல்லா போச்சு. இட் ப்ரோக் ஸோ மெனி ரெக்கார்ட்ஸ் டூ. த மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரைக். ஆக்சுவலி செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் ஆலவே ஃபைட், பட் அது வந்து ஒரு 5 ரவுண்ட் மேட்ச். இது பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் மேட்ச்க்கே அது ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் பண்ணிட்டாங்க அந்த டோட்டல் வந்து சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரைக்ஸை. ஸோ தே வெண்ட் ஆல் இன். ஷெஸ்டன் கேவ் தே 100%, தே கேவ் தே 1000% இன் திஸ் மேட்ச். பட் ஜாஷுவா வேன் கேம் ஆன் டாப். அவர் பண்ண டேமேஜ் ரொம்ப அதிகம். ஸோ அதனாலேயே என் தெரிஞ்சு அவருக்கு தான் கண்டிப்பாக வின் போயிருக்கணும். ஸோ கிரெடிட்ஸ் டு போத் த ஃபைட்டர்ஸ் ஃபார் திஸ் சூப்பர் ஃபைட். அண்ட் இந்த மேட்சை முடிஞ்சதால் ஜாஷுவா வேன் இஸ் பீன் அவார்டட் த நெக்ஸ்ட் டைட்டில் ஃபைட். ஸோ கங்க்ராட்ஸ் டு ஹிம் அபவுட் தட். Just 23 தான், பட் ஹீஸ் கோன் ஃபைட் ஃபார் த டைட்டில் நெக்ஸ்ட். லெட்ஸ் see what's going to happen. அடுத்த மேட்சப் ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வரும் த co-main event, and that's between Alexander Pantoja vs Kai Kara-France. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அதில் அப்படியே நடந்துச்சு. எஸ், Kai Kara-France is actually a very good fighter, but as I said, he's not as good enough to beat Alexander Pantoja. So Alexander Pantoja finished Kai Kara-France in the 3rd round via rear naked choke. ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் காம்பினேஷன் டூ. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி 2 ரவுண்டில் நல்லா தான் போச்சு. ஐ திங்க் ஹீஸ் தி அன்டிஸ்பியூட்டட் கோட் இன் டர்ம்ஸ் ஆஃப் flyweight division. நெக்ஸ்ட் ஃபைட் இஸ் பிட்வீன் Alexander Pantoja vs Joshua Van for the flyweight division. மேபி அரவுண்ட் நவம்பர் மந்த் டைமில் வரலாம் இந்த மேட்ச். ஸோ பார்ப்போம் அந்த மேட்ச் எப்படி போகும் சொல்லி, பிகாஸ் both of them are actually dangerous to each other. But I still guess Alexander Pantoja is the better fighter between them. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the main event of the day. ஸோ இலியா தொப்போரியா vs சார்ல்ஸ் ஒலிவேரா. ரியாக்ஷன் நான் கொடுத்துருப்பேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ that will be up now. Attacks the body early. Nice jab from topuria. Oliveira's doing a good job of attacking the legs as well. Good uppercut from Oliveira. But there's a difference already in how Charles is absorbing these shots. Well, he's already busted up. நீங்கள் இலியா தொப்போரியா ஃபேனாக இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். பட் இஃப் யூர் அ சார்ல்ஸ் ஒலிவேரா ஃபேன், you will be devastated by now. I'm actually slightly disappointed in terms of Charles Oliveira performance, because I think he could have done a lot better. Michael Chandler ஃபைட்டில் எப்படி கேம் பிளானோட வந்தாரோ அதே மாதிரி வந்திருந்தா I think he could have made some difference. கம்ப்ளீட்டாக எதுவுமே பண்ணல, because I think he had his moments in the fight in அந்த clinch control. So he actually held Ilia Topuria against the fence. So actually ரொம்ப நல்லாவே பண்ணாங்க அந்த clinchல, and he was actually much stronger compared to Ilia Topuria as well. So yeah, அந்த இடத்துல ஒரு slight hope வந்துச்சு. I don't know what happened to him,
but Charles just decided to close the distance and went to box with Ilia. That was the end for him because நீங்கள் அந்த இலியா தொப்புரியா கிட்ட நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க, ஓகேப்பா நான் உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கே வரேன், உன்னோட லெவலுக்கு வந்து என்னோடய ஹேண்ட்ஸை ட்ராப் பண்ணிட்டு நான் புஷ் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அது இலியா தொப்புரியாவுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டாக அமைஞ்சிருச்சு. He just landed one right hook, that's it. ஸோ சார்ல்ஸ் ஒலிவேரா ஏரில் இருக்கும் போதே ஹி வெண்ட் கம்ப்ளீட்லி டவுன். அவர் கீழே ஃப்ளாட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹி வாஸ் கம்ப்ளீட்லி நாக்ட் அவுட். ஸோ தட் வாஸ் த மேட்ச். அகேன் இலியா தொப்புரியா பிகம்ஸ் த லைட் வெயிட் சாம்பியன். ஸோ எஸ், வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார் இலியா தொப்புரியா? இதுக்கப்புறம் யார் இலியா தொப்புரியாவை ஸ்டாப் பண்ண போகிறோம், அவரோட ஃபேம் எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். ஐ திங்க் ரைட் நவ் ஹி இஸ் த ஃபேஸ் ஆஃப் UFC. ஐ திங்க் அலெக்ஸ் பெரேரா அந்த அன்க்ளேவ் மேட்சுக்கு முன்னாடி ஹி வாஸ் ஃபேஸ் ஆஃப் UFC. But in the victory, I think it makes Ilia Topuria the face of UFC now. ஸோ இனிமேல் அவரோட ஃபைட்ஸ் பார்க்க தான் எல்லாருமே எக்ஸைட் ஆவாங்க. மணிஸ் கோன் பேக்கப் அவர் சொல்கிற ஃபைட்டு தான். ஸோ எஸ், கங்க்ராட்ஸ் இலியா தொப்புரியா. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன். பட் அகெயின் அது ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். நான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நாக் அவுட் எடுக்க போகிறேன், ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு சொல்லி ஃபைட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறது கேங்ஸ்டர் மூவ் அதெல்லாம். ஸோ எஸ், கங்க்ராட்ஸ் டு ஹிம். ஹூ இஸ் கோனா ஸ்டாப் இலியா தொப்புரியா? ஸோ எஸ், ஐ திங்க் ஃபைட் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஃபைட் மேபி அகேன்ஸ்ட் பேடி பிம்ப்ளெட்டாக இருக்கலாம். பட் நோப், ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் தேர் இஸ் 3 மேட்சப் தட் நீட்ஸ் டு பி மேட். பொட்டன்ஷியல் மேட்சப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்சப் is, I think obviously it's going to be Aran Tsarukyan. Yes, he made a mistake and missed his even last time, but I think the better matchup in terms of Ilia Topuria's ability is going to be Aran Tsarukyan because avanga rendu perume similar size. Aran Tsarukyan is not a heavy-handed guy, but his wrestling is just too good, and I think he can hold Ilia Topuria down. So yes, I think he's even stronger than Ilia Topuria. Ilia's biggest plus is going to be his boxing. I still think Aran Tsarukyan can survive Ilia Topuria. So next matchup pathina is between Ilia Topuria versus Justin Gaethje. இந்த மேட்சப் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜஸ்டின் கேட்ஜி இப்போ என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு அடுத்த டைட்டில் ஃபைட் கொடுக்கலாம், நான் ரிட்டையர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் அ ஃபேன் ஃபேவரட் ஆஸ் வெல். கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பிகாஸ் ஹி ஜஸ்ட் கேம் ஆஃப் வின் அகேன்ஸ்ட் ரஃபேல் ஃபிசியர். ஃபேன்ஸ் காண்டி பார்த்தா தே மைட் கிவ் இட் டு ஜஸ்டின் கேட்ஜி, ஐ கெஸ். ஸோ த நெக்ஸ்ட் மேட்சப் அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் கோயிங் டு பி பேடி பிம்ப்ளெட் வெர்சஸ் இலியா தொப்புரியா. இந்த 2 ஃபைட் நடக்கலாம். ஒன்று இட்ஸ் கோயிங் டு பி இலியா தொப்புரியா வெர்சஸ் Aran Tsarukyan, or it's going to be Ilia Topuria versus Paddy Pimblett. ஸோ இந்த 2 ஃபைட் தான் கண்டிப்பாக அடுத்த லைட் வெயிட் பெல்ட்டுக்கு மோஸ்ட்லி நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஃபைட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இதில் ஏன் பேடி பிம்ப்ளெட்னா, அஃப்கோர்ஸ் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பகை இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலி வந்து ஒத்து வராது. ஆக்சுவலி ரொம்ப நாளாக 2 பேருக்கும் சண்டை போயிட்டுருக்கு. இதுலேயே வந்து இலியா தொப்புரியா அசிங்கமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ பார்ப்போம் அந்த ஃபைட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இஃப் தே ஃபைட், ஐ திங்க் பேடி பிம்ப்ளெட்ஸ் காட் அ சான்ஸ் அகேன்ஸ்ட் இலியா தொப்புரியா. ஸ்கில் லெவல் பார்த்தா எஸ், அஃப்கோர்ஸ் இலியா இஸ் ஆக்சுவலி மச் பெட்டர் தேன் பேடி பிம்ப்ளெட், பட் ஃபிசிக்காலிட்டி தோ. ஸோ நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் அகெயின் மைக்கேல் சாண்ட்லர் ஃபைட் தான். ஸோ மைக்கேல் சாண்ட்லர் தான் எல்லோரும் ஈஸியாக அடிச்சிடுறாங்களோ பாவம். மைக்கேல் சாண்ட்லர் வர்சஸ் பேடி பிம்ப்ளெட் பார்த்தீங்கன்னா, மேட்சப்பில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து மைக்கேல் சாண்ட்லர் இஸ் கோன் கோ ஃபார் த நாக் அவுட் அகேன்ஸ்ட் பேடி பிம்ப்ளெட், பட் I was utterly wrong. Paddy Pimblett dominated and just overwhelmed Michael Chandler. ஸோ கம்ப்ளீட் டாமினேஷன் அந்த ஃபைட்டில் போச்சு. பேடி பிம்ப்ளெட்டோட ஃபிசிக்காலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ ஹீஸ் ஆக்சுவலி மச் குட் டூட் கம்பேர்ட் டு இலியா தொப்புரியா. ஸோ நான் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துருவேன். அதில் பார்த்தீங்கன்னா இலியா தொப்புரியா இங்கே தான் இருப்பான். அங்கே சப்மெச்சியா. ஸோ அது எப்படி போகும் 2 பேருக்கும் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது நடக்க சான்ஸ் இருக்குது அதிகமாக. இன்னும் ஆர்டரில் பார்த்தா இட்ஸ் கோயிங் டு பி Aran Tsarukyan next. ஸோ Aran Tsarukyan versus Ilia Topuria, that's going to be a great fight, I guess. அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்து எதனா நியூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். Until then, bye.